உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் டெல்லிக்கு அழைத்து யாரும் யாருக்கும் அழுத்தம் தர முடியாது என்று பேசியுள்ளார். நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில பேசுறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கா, அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவங்களுடைய கட்சியின் முடிவு. அதற்காக உடனடியாக அடுத்த நாளே டிடிவி முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா அது தவறு. அழுத்தம்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அது என்ன புரியலங்க. இது என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ, நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ, இன்னொன்னு ஒரு மரியாதை நிமித்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இதெல்லாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள். அதுல டிபேட்டுங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது. டிடிவி பெங்களூர் போய், பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார். அது 100க்கு 100 போய் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. பழைய கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணிக்காக பேசுவது இயற்கை. ஆனா யாரையும் நான் சந்திக்கவில்லை. எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை. எங்கள் தொண்டர்களின் பிளஸிங் தான் எனக்கு வேணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.